காட்டுக்குள்ளே மோசமான ஒரு பாம்பு இருந்துச்சாம். அந்த பாம்பு எல்லா பூச்சிகளையும் பிடிச்சு பிடிச்சு சாப்பிடுமா. அப்படி சாப்பிடும்போது அந்த பாம்புக்கு தவளையை சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக, தவளையே கிடைக்கலையாம். அப்போ தவளை குளத்தை நோக்கி போச்சான். அப்போ தவளைகள்லாம் அந்த பாம்பை பார்த்துட்டு வேகமாக தண்ணிக்குள்ளே குதிச்சிருச்சுங்களாம். அதை பார்த்துட்டு அந்த தவளை சொன்னிச்சான், ஐயோ பாம்பு வருது பாம்பு வருது. அப்போ இந்த பாம்பு சொன்னிச்சு, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, நான் வந்து சைவ பாம்பாக மாறிட்டேன், நான் தவளைகள் எல்லாம் சாப்பிட்றதே இல்லை அப்படி சொன்னோன்னா, இந்த தவளையை சொன்னிச்சான், உன்னை பார்த்தா அப்படி தெரியல, நீ ஏதோ பொய் சொல்கிற, ஏதோ திட்டம் போடுறேன்னு சொன்னிச்சான். அதுக்கு இந்த பாம்பு சொன்னிச்சான், இல்லை இல்லை, இந்த பக்கம் 4 பேர் வந்தாங்க, தவளை பிடிக்க போகிறதா சொன்னாங்க. அவங்க பேசுகிறத வச்சும் அவங்க இந்த பக்கத்தை நோக்கி வர்றதை வச்சும் தவளை குளத்துக்கு தான் வர்றாங்கங்கிறத தெரிஞ்சு நான் வேகமாக ஓடி வந்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னிச்சான். இப்போ அந்த தவளைகள்லாம், ஐயோ நாங்கள் எங்கே போகிறதுனே தெரியல, எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படி சொன்னிச்சான். இப்போ இந்த பாம்பு சொன்னிச்சா, நீ கவலைப்படாத, என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா என் கூட வாங்க, உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே இந்த தவளைகள் எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு இந்த பாம்போட பின்னாடி உட்காந்துட்டு வந்துச்சு. அந்த பாம்பு இந்த மேடு பழத்தில் ஏறி இறங்கி வரும்போது இந்த தவளைகளுக்கு ரொம்ப குசியாக இருந்துச்சான், சந்தோஷமும். இந்த பாம்போடு போய்கிட்டு இருக்கும்போது இந்த பாம்பு ஒரு குகையை நோக்கி போச்சான். அப்போ தவளை சொன்னிச்சான், இந்த குகையை நோக்கி போகாதீங்க அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ இந்த பாம்பு சொன்னிச்சான், இல்லை இல்லை, இந்த குகையில் போய் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பு போச்சான். இந்த தவளைகள்லாம் சொல்ல வருதுங்களாம், அது ஒரு கீரியோட குகை. அது தெரியாமல் இந்த பாம்பு என்ன செஞ்சா, அந்த கீரியோட குகைக்குள்ளே போனோன்னு வெளியில் ஒரு கீரி வெளியே வந்துச்சான். கீரி வெளியே வரும், இந்த தவளைகள்லாம் எங்கும் ஓட ஆரம்பிச்சிருச்சான். இந்த கீரி வந்து அந்த பாம்பை துரத்தி கடிக்க ஆரம்பிச்சிச்சான். யாரை ஒரு பெரிய குழிக்குள்ளே தள்ளணும்னு நினைக்கிறோமோ, ஆனால் நம்ம தான் அந்த குழிக்குள்ளே விழுவுங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறோம். யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, கெடுதல் நினைக்கிறதுக்குங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு தோணக்கூடாது. இதுதான் இந்த கதையோடைய விளக்கம்.